கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த வந்தே மாதரம் பாடல் தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் அந்த பாடலே பாடக்கூடாது, இது சில பிரிவினைவாதத்தெல்லாம் தூண்டுதுன்னு ஒரு கருத்து இருந்த பாடல் தற்போது வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு இணையான ஒரு பாடலாக இருக்கணும்னு ஒரு கருத்தை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது அவமதிப்பு செய்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கூட இருக்குன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு தெரியும், அண்மையில் மனோன்மணியம் சுந்தரனார் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கூட தமிழுக்கு 3ஆம் இடம் கிடைச்சு. இப்படி பார்க்குறீங்க சார்? ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி என்பது தற்போது இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை, டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அன்றைக்கே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கூட்டம். இந்த நாடு இந்துத்துவ நாடாக அறிவிக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிற்கு இந்தியா என்று பெயர் கூடாது, இந்த நாடு ஒரு இந்துத்துவ நாடு, இந்த நாடை இந்துத்துவ நாடு என்று அழைக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. அதை நிறைவேற்றுகின்ற கடமைதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. அதைத்தான் 3வது முறையாக வெற்றி பெற்றவுடன் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற கடமையை மோடியும் அமித்ஷாவும் தீவிரவாதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலே அவர்கள் குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கான அந்த காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து 370 ரத்து செய்யப்பட வேண்டும் என்று 370 அரசியல் பிரிவில் சரத்தில் சேர்க்கின்ற பொழுதே கடுமையாக எதிர்த்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கூட்டம். அவங்க அந்த 370 காலி பண்ணிட்டாங்க. அது மாதிரி காஷ்மீர் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடாது, அது ஒரு யூனியன் பிரதேசமாக தான் இருக்க வேண்டும் என்று கருதி 3-2 பிரிவாக உடைத்து யூனியன் பிரதேசமாக காஷ்மீரை ஆக்கியிருக்கிறார்கள். அதை போன்றுதான் தேசிய கொடி. இந்த தேசிய கொடியை ஆர்எஸ்எஸ் காரங்க அலுவலகத்தில் அண்மை காலம்தான் ஏற்றுறாங்களே தவிர இந்த தேசிய கொடியில் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆர்எஸ்எஸ் ஸ்வஸ்திக் கொடியை தான் ஏற்றணும், அதான் இந்துத்துவ நாட்டுடைய கொடின்னு சொல்லி அவங்க அஜெண்டா, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இங்கே வாழுகின்ற உரிமை உண்டே தவிர அவர்கள் குடிமக்களாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம், இந்துக்கள் தவிர்த்து அனைவரெல்லாம் 2ஆம் தர குடிமக்கள் இந்தியாவில் என்றுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அம்பேத்கருடைய சமத்துவ, சகோதரத்துவம், சமதர்ம இந்த அற்புதமான அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துட்டு பிறவியின் அடிப்படையில் வர்ணாசிரம கோட்பாட்டை தான், மனுஸ்கிருதியை தான் அரசியலமைப்பு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதற்காக படிப்படியாக நாளுக்கு நாள் அம்பேத்கரை வாழ்க என்று சொல்லிவிட்டு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை செல்லரித்து போகின்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இப்பொழுது வந்தே மாதரம் என்ற பாடல் அந்த பாடலா அல்லது ஜனகணமன பாடலா என்கின்ற வாதமே எழுதப்பட்டு வந்தே மாதரம் பாடலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில பிரிவினை வாதத்தை தூண்டுகின்ற அடிப்படையில் அந்த பாடல் இருக்கின்ற காரணத்தால் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன அதை தேசிய கீதமாக ஆக்குவோம் என்று சொல்லிதான் பெரும்பான்மைய அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஜனகண தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கொடியில் மாற்றம் என்று சொல்வது ஆர்எஸ்எஸ், தேசிய கீதத்தில் மாற்ற வேண்டும் என்று சொல்வது ஆர்எஸ்எஸ், அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்ற வேண்டும் என்று சொல்வது ஆர்எஸ்எஸ். இந்த நாட்டில் கூடிய மாநிலங்கள் அனைத்துமே, காஷ்மீர் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் ஒன்றியங்களாக அதிகாரம் இழந்து ஒரே நாடு, ஒரே கொள்கை என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். ஒரே மதம், ஒரே நாடு, மாநிலமே இருக்கக்கூடாது. மாநிலம் என்பது யூனியன் பிரதேசம் மாதிரி யூனியன்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம்.
அந்த அடிப்படையில் தான் படிப்படியாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் தற்சமயம் இப்பொழுது இந்த பாடலை, வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதத்துக்கு இணையாக கொண்டு வருகின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்தியாவிலேயே அனைத்திற்கும் முற்போக்காக போராடுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. நீங்க வரலாற்றில் சுதந்திரத்துக்கு முதல்ல போராடினது யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டுக்காரன் தான். அது மாதிரி ஆதிக்கு இந்திய எதிர்த்து போராடினது யாருன்னு கேட்டா தமிழ்நாடு தான். நீட்டு தேர்வு எதிர்த்து போராடுறது யாருன்னு கேட்டா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு என்றைக்குமே முனையோட டெல்லி ஏகாதிபத்தியத்தை, டெல்லியுடைய வர்ணாசிரம கொள்கையை, டெல்லியுடைய பாசிச கொள்கையை எதிர்க்கக்கூடிய ஆற்றல், உணர்வு, இனமான உணர்வு கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து கவர்னராக இருந்த RN ரவி அவர்கள் இங்கே அவர் நடந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தேசிய கீதம் ஜனகணம் பாடப்படும், வந்தே மாதரம் பாடப்படும், தேவண்டா தமிழ்ல பாடுகின்ற நிலைமையை கொண்டு வரும் பொழுது அன்றைக்கு ஆளுமை மிக்க முதல்வர், இந்த நாட்டில் இனமான உணர்வை தட்டி எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காரணத்தால் கவர்னருடைய அடாவடித்தனத்தை, கவர்னருடைய அத்துமீறலை, கவர்னருடைய RSS கொள்கையை தில்லாக எதிர்த்த ஒரு முதல்வராக அன்றைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த காரணத்தால் நம்முடைய கவர்னருடைய சித்து விளையாட்டுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்த நாடு தமிழ்நாடு, தூக்கி எறிந்த முதல்வர் நம்முடைய ஸ்டாலின், தூக்கி எறிந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா விஜய் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றதற்கு பின்பாக அவர் மாற்றம் என்று சொன்னார். நாம் என்ன நினைத்தோம்னு தேசிய கீதம் ஜனகணமானவே பாட மாட்டார் முழுக்க, தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் தான் பாடுவார் முழுக்க, திமுகவோட மாற்றமா இருப்பார் முழுக்க, திமுக தலைவர் ஸ்டாலினோட வேகமா இருப்பார் முழுக்க, மாற்றமான்றாரு. ஆனால் இந்த மாற்றத்தை பார்ப்போம்னு பார்த்தா அவர் பதவியேற்பு விழாவிலேயே வந்தே மாதரம் பாடப்படுகிறது, ஜனகணம் பாடப்படுகிறது. அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது வரிசைக்கு தள்ளப்படுகிறது. உடனடியாக தமிழர்கள் கொதித்தெழுந்தார்கள். மாற்றம் என்று சொன்னாயே, இது மாற்றமா என்று கொதித்தெழுந்த பொழுது கூட்டணி கட்சியினர், அவருக்கு ஆதரவளித்த பொதுவுடைமை இயக்குனர், அவருக்கு ஆதரவளித்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைவருமே கண்டன குரல் எழுப்பினாங்க. உடனே அவர் என்ன சொன்னார், அதுக்கு இல்லை இல்லை நம்ம அடுத்த நிகழ்வுகளை மாத்திக்கிறோம்ன்றாரு. அன்று மாலையே கவர்னராக, தற்காலிக சபாநாயகராக நம்ம சோழவந்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் கருப்பையா தேர்வு செய்யப்பட்டார். அந்த நிகழ்வில் காலையில் முதல்வர் பதவியேற்கின்ற நிகழ்வில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது. கண்டன குரல் எழுப்புவதற்கு உடனடியாக தாவேக அரசு சார்பில் நம்முடைய ராஜ்மோகன் என்று கருதுகிறேன், அவர் இல்லை இல்லை இதுதான் கடைசி, இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாரு. அன்று மாலையே கவர்னர் மாளிகையில தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட கருப்பியா நிகழ்வுலேயே இதே மாதிரிதான் தமிழ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அடுத்து கவர்னருடைய உரை சட்டப்பேரவையில், அங்கேயும் தமிழ் 3வது வரிசைக்கு தள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ் 3வது வரிசைக்கு தள்ளப்படுகிறது. கேட்டா என்ன சொல்றாரு சட்டசபையில் விளக்கா, விஜய் அவர்கள் தன்மானத்தோட இனமானத்தோட ரெண்டுமே இல்லை. நான் அதோடன்னு கேட்டுக்கிட்டு தான் அப்ப நானா முட்டா பேரா. தன்மானம் இருக்கணும், இனமானம் இருக்கணும். தன்மானம்னா தனக்கு ஒரு மானம் வேணும், இனமானம்னா தான் பிறந்த இனத்துக்கு ஒரு மானம் வேணும். ரெண்டையும் காப்பாற்ற, அதான் மாற்றம். என் தாய்மொழி தமிழ் மொழியை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொல்லுவதுதான் தன்மானம். என் உயிருக்கு மேலானது என் மொழி. உலகத்திலேயே மொழிக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டவன் தமிழன் தான். உலகத்திலே மதத்திற்காக தீக்குளித்தான், புத்த மதத்திற்காக. அன்னை தமிழ் மொழிக்காக என் உயிரை விட மேலானது என் அன்னை மொழி தமிழ் என்று சொல்லி, ஆதிக்கு இந்தியருக்கு தமிழ் வாழ என்று சொல்லி, கீழப்புலூர் சின்னசாமி உலகத்திலே முதலாக தன்னுடைய தேக்கு மர உடல்களுக்கு
தீ வைத்து கொளுத்தி மாண்டு தன்மானத்தை காற்றவன் காப்பாற்றியவன் தமிழன். ஆனால் அந்த தமிழுக்கு இன்றைக்கு நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் மாற்றம் என்ற பெயரில் ஆட்சி வந்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியிலே, மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சியிலே தமிழ் தினசரி அவமானப்படுகிறது. இந்த தமிழ் தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியன் அவர் பேரில் அமைந்திருக்கக்கூடிய நெல்லை பல்கலைக்கழகத்திலே அதிகாரப்பூர்வமாக அங்கிருக்கிற துணைவேந்தர் சந்திரசேகர் சொல்கிறார், இனிமேல் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் முதலாக தமிழ் பாடமாட்டோம். தேசிய கீதத்துக்கு முன்னாடி என்ன பாடு? வந்தே மாதரம் முதல்ல, இரண்டாவது ஜனகண, மூணாவது தான் தமிழ்தாய் வாழ்த்து என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எழுதிய மனோன்மணியின் பெயரில் அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே RSS சங்பரிவார் கூட்டத்துடைய ஆட்டத்தை காட்டுகிறார் என்று சொன்னால், கையாளாக தாவேக அரசு இருக்கிற காரணத்தால், ஒரு கையாளாக அரசு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால், தமிழ்நாட்டில் உள்ள துணைவேந்தர் இந்த அளவுக்கு உத்தரவிடுகிறார் என்று சொன்னால் கொதித்து போயிருக்கிறது தமிழ்நாடு. நான் ஜென்சிகளை கேட்கிறேன், அன்பான இளைஞர்களை கேட்கிறேன், ஜோசப் விஜயை கேட்கிறேன், இதை விட நீங்க தமிழுக்கு என்ன அவமரியாதை செய்ய முடியும்? இதை விட என்ன நீங்க தமிழுக்கு கேடு செய்ய முடியும்? தமிழ்நாடும் தமிழர்களும் தொடர்ந்து நீண்ட ஆண்டுகளாக போராடி இந்த தமிழ் மொழியை இங்கே செம்மையாக வைத்திருக்கிறோம். செம்மொழியாக நீங்கள் ஆட்சிக்கு கேடு, நீங்கள் ஆட்சிக்கு விளைவு. தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எழுதிய மனோன்மணியன் பல்கலைக்கழகத்திலேயே தமிழுக்கு அவமரியாதையா? சூடு சுரணை வேண்டாமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னானே நாமக்கல் கவிஞர் மாளிகை. இன்னைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே உங்களுடைய அலுவலகத்தை மாற்றுகின்றீர்களே, உங்களுடைய அலுவலகத்தை மாற்றுகின்றீர்களே, அந்த 10 மாடி கட்டட நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று நில்லடா என்று சொன்னாரே, அந்த தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு தமிழ் தாய் வாழ்த்தை அவமரியாதை செய்கிறார்களே, தமிழன் எப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உங்கள் அலுவலகம் மாற்றம் மற்றும் மாற்றம் அல்ல, இங்கே தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. ஒன்றிய அரசு முதல்ல என்ன சொன்னுச்சு? ஒன்றிய அரசுடைய நிகழ்ச்சிகள்ல மட்டும், பிரதமர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளை மட்டும், கவர்னர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில மட்டும் முதல்ல தேசிய கீதம் பாட வேண்டும் சொன்னாங்க, சுற்றறிக்கை அனுப்புனாங்க. இப்ப அரசே நாடாளுமன்றத்தில் தேசிய கீதத்துக்கு இணையாக வந்தே மாதரம் பாடலை கொண்டு வருவது எந்த வகையில் தேசிய ஒற்றுமையை நிலைநிறுத்த பாஜக முற்படுகிறது என்பதை நாட்டுக்கு சொல்ல வேண்டும். இந்த நாடு என்பது பல்வேறு தேசிய இனம், பல்வேறு மொழி கலாச்சாரம் உண்ட வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியா என்பதை பாஜக மறந்துவிடக் கூடாது. ஆகவே பாஜகவுக்கு பூஜா தூக்குகிற தாவேகா தமிழ் மொழியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஆர்த்தெழுவார்கள் தமிழர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக. இதெல்லாம் அவருக்கு சொல்றாங்களே, இனிமே 3 இனம் நடக்கக்கூடாது இந்த மாதிரி சம்பவம் ஒரு கருத்து வைக்கிறாங்க. எப்படி தாவேகா காரங்க இது போன்ற சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. நீ ஆளவிட்டால நான், அதாவது ஒரு கூட்டத்தில் திருடுறவன் தான் ஓடுவேன், முதல்ல போட்டு அன்னூத்துல கையை காட்டுவேன், அந்த ஊராம்பர் அந்த ஊராம்பர். அது மாதிரி தடுக்க வேண்டிய பொறுப்பு தாவேகா அரசு முதலமைச்சர் ஜோசப்புக்கு இருக்கு. நீங்க ஆளவிட்டால நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க? தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் துணைவேந்தர் பதவிக்கு பரிந்துரைக்க மாட்டோம். துணைவேந்தர் ஏற்கனவே திமுக ஆட்சியில தீர்மானம் கொண்டு வந்திருக்க, துணைவேந்தர் நியமனம் வேந்தர் முதலமைச்சர் தான் சொல்லி அதை வலியுறுத்துங்க, முன்மொழிங்க. மாற்றம்டா என்ன? வாயை திறக்காது மாற்றமா? எது மாற்றம்? அன்னை மொழி தமிழுக்கு அவமரியாதை டெல்லி ஏகாதிபத்தியத்துக்காரன் பண்ணுவது, அதை ஏற்றுக்கொண்டு வாய் மூடி மௌனியாக இருப்பது விஜய் தமிழுக்கு செய்கின்ற மரியாதையா? நீங்கள் தமிழ் மீதும் தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் பற்று இருந்தால்
நீங்கள் அமைதியா இருப்பீங்களா? உங்கள் அமைதிக்கு அர்த்தம் என்ன? மாணவர் படை, இளைஞர் பட்டாளம் கொதித்தெழும். நன்றி சார். நன்றி.